அன்மொழி தொகை, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை. இந்த 5 தொகை நிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது தான் அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை ஐயாள்கு இன்னது கண் வராமல், வினைத்தொகை 3 காலம் வராமல், பண்பு தொகை நிறம் சுவை அளவு வடிவம் வராமல், உவமைத்தொகை போல போன்ற ஒப்ப உரள உவம உருபுகள் வராமல், உம்மைத்தொகை 2 வராமல், இந்த 5 தொகையும் வராமல் வருவது தான் அன்மொழி தொகை. இப்போ கருப்பு கூந்தல் வந்தால், கருப்பு கூந்தலை உடையவள் வந்தால் என பொருள் கொள்றதான் அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். ஏன்னா இந்த தொகை எல்லாமே உருபுகள் மறைந்து வர்றதா அன்மொழி தொகை.